தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு குருத்து ஞாயிறை மகிழ்வோடும் ஆடம்பரத்தோடும் கொண்டாடுகின்றோம். காரணம், இயேசுவை வரவேற்று எருசலேம் நகர மக்கள் ஆர்ப்பரித்து பாடிய அந்த பாடலோடு அவர் எருசலேமுக்குள் நுழைகின்றார். கழுதை குட்டியின் மேல் அரசராக, மாபெரும் மன்னனாக அந்த எருசலேம் நகர் வீதிகளுக்குள் அவர் நுழைகின்றார். இன்றைக்கு இது மாபெரும் குருத்தோலை பவனி பல காரியங்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவினுடைய பார்வையிலிருந்து எதை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். குருத்தோலை நமக்கு மகிழ்ச்சியின் அடையாளம், வெற்றி ஆர்ப்பரிப்பினுடைய அடையாளம். இயேசுவை வரவேற்கின்ற கூட்டத்திலே இணைந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, மாறாக இயேசுவினுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற உன்னதமான கூட்டத்திலே நாம் இணைய வேண்டும். இன்றைக்கு எந்த நம்பிக்கையோடும் எந்த எதிர்பார்ப்போடும் இந்த குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடுங்குபவருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைவா இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ. இறைவா இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ. என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியம் இருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். இறைவா இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். இறைவா இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். இறைவா இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்.
என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என் உடை மீது சீட்டு போடுகிறார்கள். ஆனால் நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். எனக்கு துணையாக நீர் எனக்கு உதவி புரிய விரைந்து வாரும். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ. என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6 முதல் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதியபடி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அதிகாரம் 15, இறைவாக்கியங்கள் 1 முதல் 39 முடிய. கெத்சமனி தோட்டத்திலிருந்து இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். இரவு முழுவதும் இயேசு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். பொழுது வெடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமைச் சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்திடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீ சொல்கிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதிலொன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு.
பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான். ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிபட்டவன் அவன். மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாகச் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டத் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டுமென கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தாள் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்தபின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூஃபு ஆகியோரின் தந்தையான சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படைவீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டை ஒட்டி இடம் என பொருள்படும் கொல்கொதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குழுக்கள் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். இவ்வாறு கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆஹா, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக்கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவர்கள், இஸ்ராயேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டி என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். மௌனமாய் முழந்தாள் படியிடுவோம்.
எழுந்து நிற்போம். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குருத்து ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். குருத்தோலை ஞாயிறு ஆடம்பரமான ஒரு ஞாயிறு. ஆண்டவர் இயேசு வாழுகின்ற பொழுது அவரை அரசராக ஏற்றுக்கொண்டு கழுதை குட்டியின் மேல் அவரை அமர வைத்து எருசலேமுக்குள் அழைத்து சென்ற வெற்றியின் ஊர்வலம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த வெற்றியின் ஊர்வலம் இன்னும் சில நாட்களிலே சோகத்தின் போராட்டமாக ஊர்வலமாக மாறப்போகின்றது என்பது இயேசுவிற்கு மட்டும் தெரிந்திருந்தது. காரணம், தொலைநோக்கு பார்வையுள்ள எந்த ஒரு இறை மனிதரும் தனக்கு என்ன நேரப்போகின்றது என்று உணர்ந்து பார்க்கின்ற எந்த ஒரு இறைவாக்கினரும் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன் சென்று கொண்டிருப்பார். அவமானங்களும் துன்பங்களும் துயரங்களும் அசிங்கங்களும் வந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படப் போவதில்லை. எனவே இந்த குருத்தோலை ஞாயிறு இன்றைக்கு அந்த நற்செய்தியின் வழியாக பல பின்னணிகளையும் நிகழ்வுகளையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இறை நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகளின் செய்தி அழகாகவும் அதே சமயத்தில் வரலாற்று பூர்வமாகவும் தத்ரூபமாகவும் நமக்கு எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நற்செய்தியிலே பல்வேறு கதாபாத்திரங்கள் வந்து செல்லுகின்றார்கள். அவர்களை கூர்ந்து நோக்கினால் இந்த குருத்தோலை ஞாயிறினுடைய பின்னணி நமக்கு நன்றாக புரியும். பல்வேறு குழுக்கள் அல்லது தனிப்பட்ட மனிதர்கள் இதில் இடம் பெறுகின்றார்கள். முதலிலே தலைமைச் சங்கம் மிக அழகாக நற்செய்தி பதிவு செய்கின்றது. தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். அது மாத்திரமல்ல, தலைமைச் சங்கத்தார் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று பிலாத்து உணர்ந்திருந்தான். அதுவும் நற்செய்தியிலே பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ தலைமைச் சங்கத்தை சார்ந்த ஒரு கூட்டம், தலைமைச் சங்க கூட்டம். தலைமைச் சங்கம் என்பது யூத இனத்தை பொறுத்தவரை அதுதான் அதிகாரம் மிகுந்த ஒரு சங்கம். அங்குதான் யூத இனத்திற்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும், எந்த வழிபாட்டு முறைகள் உகந்ததல்ல என்று அதிகாரத்தோடு போதிக்கின்ற கூட்டமும், அவர்களுக்கான சட்டங்களை இயற்றுகின்ற கூட்டமும், அந்த சட்டங்களை விளக்குகின்ற கூட்டமும் அதுவே. தலைமைச் சங்கத்தை மீறி யூத இனத்தை சார்ந்தவர்கள் எதுவும் செய்துவிட முடியாது. அப்ப தலைமைச் சங்கம் என்பது ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு குழு. அப்ப இந்த அதிகாரத்தில் இருந்த குழு இயேசுவின் மீது குற்றம் சுமத்துகின்றது. இது முதல் கூட்டம். இதனுடைய பின்னணியும் மிக தெளிவாக பிலாத்து வரை அறியப்பட்டிருந்தது. அதனால்தான் பிலாத்து ரொம்ப தெளிவாக உணர்ந்திருக்கின்றான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். அப்ப இந்த அதிகாரம் மிகுந்த அந்த குழு தங்களுடைய இனத்தில் ஒரு உண்மை ஊற்றெடுப்பதை, ஒரு நீதிக்கான ஒரு மனிதன் போராட்டத்தை அல்லது அதிகாரத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு துணிச்சல் மிக்க
ஒரு மனிதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீதியை விலை பேச துணிந்தார்கள். அதே சமயத்தில் கேள்வியை கேட்கின்ற எந்த ஒரு மனிதரையும் அவர்கள் விட்டு வைக்கவும் இல்லை. தலைமை குருக்களுடைய அந்த சங்கத்தினுடைய எண்ணத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பதவியும் அரியணையும் ஒரு மனிதனை மனிதனாக அல்ல, ஆணவத்தினுடைய உச்சத்திற்கு கொண்டு போய் அவனை ஒரு மிருகமாக மாற்றியிருந்தது. அதான் தலைமை குழுவினுடைய எண்ணமும் செயல்பாடும். சுருக்கமாக சொன்னால், அவர்கள் இயேசுவை ஒருபோதும் அவருடைய செயல்களையும் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. பொறாமை. அதிகாரம் முழுவதும் தங்களிடம் இருக்கின்ற பொழுது மக்கள் முழுவதும் இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்களே, ஏன்? எனவே இதை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், அந்த ஆயனை அடித்து விட்டால் மந்தை சிதறண்டு ஓடும். அந்த ஆயனை ஒழித்து விட வேண்டும். மிக அற்புதமான ஒரு சதித்திட்டம் இது. ஏனென்றால் வேறு யாரும் அங்கு கேள்வி எழுப்புவதற்கும் இல்லை, அல்லது சட்டங்களை விளக்குவதற்கும் முறையாக விளக்குவதற்கும் இல்லை. மாறாக இவர்கள் மாத்திரமே எல்லா அதிகாரத்தையும் தங்களிடம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆணவ கூட்டம் இந்த தலைமை குரு கூட்டம். பொறாமையாலும் காய்மகாரத்தாலும் தங்களுடைய பதவியை அலங்கரித்தவர்கள் இவர்கள். இது முதல் கூட்டம். இரண்டாவது பிலாத்து. பிலாத்துவினுடைய கதாபாத்திரத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிலாத்து யூதர்களுக்கு சார்பானவன் அல்ல, மாறாக தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக அவன் யூதர்களுக்கு சார்பாக நின்று கொண்டிருக்கின்றான். அவன் ரோமை பேரரசனுடைய ஒரு ஆளுநன். எனவே அவனுடைய சேவகம் முழுவதும் ரோமை பேரரசனுக்கு இருந்ததை ஒழிய யூத மக்கள் தான் வாழுகின்ற பகுதியில் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒன்றும் அவனுக்கு இல்லை. பிலாத்து நீதி இருக்கையிலே அமருகின்ற பொழுது அவனுக்குள் நீதி இருந்ததா என்பது கேள்விக்குறி. மாறாக அவனை பொறுத்தவரை ஒரு சில காரியங்கள் அவனுடைய உள்ளத்திற்குள் கனன்று கொண்டே இருந்தன. ஒன்று, மக்களை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும், அல்லது அவர்களை எப்படியாவது தனக்கு ஏற்றவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, தான் வகித்துக் கொண்டிருக்கின்ற பதவிக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது. எனவே தன்னை தாண்டி ஒருவேளை மேலிடத்திற்கு தன்மேல் உள்ள குறை தெரியப்படுத்தப்பட்டுவிட்டால் தான் இங்கே தூக்கி எறியப்படுவோமோ என்ற ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் தன்னுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக அவன் முயலுகின்றான். அடுத்தது, நீதி இதுதான் என்பது நன்றாக தெரிந்திருந்தும் ஒரு குற்றமும் காணவில்லை. அவனுடைய அந்த உரையாடல்களை எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து நோக்கினால் தெரியும். இவனிடம் ஒரு குற்றமும் காணவில்லையே என்று சொல்லுகின்றார். அதே சமயத்தில் தலைமை குருக்கள் குற்றம் சாட்டுவது பொறாமையால் தான் என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார். எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்ததை ஒழிய நீதியை சொல்ல வேண்டும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உண்மையை எடுத்துச் சொல்லி நிரபராதியை விடுதலையாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. எனவே கூடியிருந்த அந்த கூட்டம் எதை சொன்னதோ அதற்கு தன்னுடைய இசைவை தெரிவிக்கின்றான். பிலாத்துவினுடைய அந்த கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, பதவிக்காகவும் கூடியிருந்த மக்களை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், உண்மை எதுவென்று தெரிந்தாலும் உண்மையும் நீதியும் அடமானம் வைக்கின்ற
ஒரு செயல்பாட்டை பிலாத்து செய்கின்றான். இது பிலாத்துவனுடைய. இன்னொரு கூட்டம் இருந்தது, மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டம் தூண்டிவிடப்பட்டிருந்தது. காசு கொடுத்து அவர்கள் தூண்டிவிடப்பட்டிருந்தார்கள். இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்ல வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் காசுக்கும் பணத்திற்கும் விலை போகின்ற கூட்டம் ஏராளம். தேர்தல் வந்துவிட்டால், வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் அதேதான் கதி. காசும் பணமும் விளையாடப் போகின்றது. பல்வேறு தவறான கொள்கைகள், உணர்வுகள் தூண்டிவிடப்பட்டு மக்களுடைய வாக்குகள் ஏமாற்றப்பட இருக்கின்றன. அப்போ எதையை கொடுத்து விலைக்கு வாங்குவது? எனவே ஒரு கூட்டம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி தெரிவதும் இல்லை, தாங்கள் எதை சொல்கின்றோம் என்பதை பற்றி அறிவதும் இல்லை. எதை தூண்டிவிட்டார்களோ அவர்கள் சார்பாக நின்று கத்துவதும் கூச்சலிடுவதும். இது மக்கள் கூட்டம். காசு கொடுத்து விலைக்கு வாங்கிய மக்கள் கூட்டம். அடுத்தது ஒரு கூட்டம் இருந்தது, படைவீரர் கூட்டம். இவர்கள் அரசனுக்கு அடிமைகள். அரசன் கட்டளையிடுவதை செய்ய வேண்டும். இங்கிருக்கின்றவர்கள் ஒன்றோ பிலாத்துவினுடைய படைவீரர்கள் அல்லது ஏரோதுவினுடைய அடிமைகள். எனவே இந்த அடிமைகள் தங்களுடைய அரசனிட்ட கட்டளையை நிறைவேற்றுகின்றார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று எள்ளி நகையாடுகின்றார்கள். அவர்களுக்கும் இயேசுவிற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இதுவரை அவர்களை இயேசு எந்த விதத்திலும் சுட்டி காட்டியதாகவோ அல்லது அதட்டி பேசியதாகவோ எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை. இருப்பினும் அந்த படைவீரர் கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அவர்கள் கச்சிதமாக செய்து முடிக்கின்றார்கள். அவர்களும் தூண்டிவிடப்பட்டவர்கள்தான். சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்தில் தங்களை யாரோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அவர்களோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துவது அந்த படைவீரர்கள் கூட்டத்தினுடைய இயல்பாக இருந்தது. இது ஒரு கூட்டம். அடுத்தது ஒரு கூட்டம் இருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்த பிற்பாடு அந்த வழியாக செல்லுகின்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் முழுவதும் அதில் ஒரு சிலர் இயேசுவை பழித்துரைக்கின்றார்கள். திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனை சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக்கொள், ஏளனமாய் பரிகசிக்கின்றார்கள். இந்த கூட்டத்துக்கு நியாயம் எது அநியாயம் எது என்று சொல்லி ஒன்றும் புரியப் போவதும் இல்லை, தெரியப் போவதும் இல்லை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படப் போவதும் இல்லை. அடுத்த மனிதனுடைய துன்பத்திலே ஒரு விதமான சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற ஒரு குரூரமான மனம் படைத்த கூட்டம் இது. நடந்த உண்மைகளை உற்று நோக்குவதற்கு தயங்குகின்ற, தடுமாறுகின்ற கூட்டம் இது. இப்படி பல கூட்டத்திற்கு மத்தியில் ஒற்றை மனிதனாய் அனைவருக்கும் முன்பாக பரிகசிக்கப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறைந்த இன்னொரு மனிதர் தான் இறை மனிதர் இயேசு. தலைமை குருக்கள் கூட்டம் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட புறப்பட்ட கூட்டம், ஆணவ கூட்டம். பிலாத்து தன்னுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நீதியை விலைபேசிய மனிதன். மக்கள் கூட்டம் காசு வாங்கிக் கொண்டு தூண்டிவிடப்பட்டதற்கு ஏற்ப செயல்படுகின்ற ஒரு கூட்டம். படைவீரர் கூட்டம் என்னவென்றே தெரியாமல் தன்னுடைய அரசனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக எவரையும் எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் என்று சொல்லி நடந்து கொண்ட ஒரு கூட்டம். வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் அடுத்தவர்களுடைய துன்பத்திலே இன்பம் காணுகின்ற ஒரு கூட்டம். இப்படி ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தோடு இயேசுவை பார்க்கின்றார்கள். இயேசு இவர்களுக்குள் ஒருவராக இருக்கின்றார். எப்படி? இயேசுவை பொறுத்தவரை ஏன் இது நடக்கின்றது என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தார். நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்பதை உறுதியாக அவர்
நம்பினார். தந்தை எனக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ, அவருடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றுவதை அவர் முழுமையாக கொண்டிருந்தார். எனவே அவரிடம் தலைமை குருக்களைப் போல ஆணவம் இல்லை, பிலாத்துவைப் போல எதையும் தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லை, மக்கள் கூட்டத்தைப் போல எவருக்கும் தன்னை அடமானம் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, படை வீரர்களைப் போல என்னவென்றே புரியாமல் செயல்படுகின்ற ஒரு மனிதராக இல்லை, வழிப்போக்கர்களைப் போல அடுத்தவருடைய துன்பத்தில் இன்பம் காணுகின்ற நபர் இல்லை. மாறாக இயேசுவை பொறுத்தவரை தன்னுடைய பாடுகள் எதற்காக என்பதை அவர் உணர்ந்திருந்தார். தன்னுடைய லட்சியம் எதை நோக்கி இருந்தது என்பதை தெளிவாக புரிந்திருந்தார். எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் எவற்றோடும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. லட்சியத்தை தூக்கி பிடித்து கொண்டவராக உயிரையும் கொடுக்க துணிந்த உன்னதமான ஒரு போராளி தான் ஆண்டவர் இயேசு. இத்தனை கூட்டத்திற்குள் எங்கே ஒரு பக்கம் அவர் விலை போயிருக்க வேண்டும். அடுத்தவர் காலில் விழுந்திருந்தால் அவர் தப்பித்திருக்கலாம். ஆனால் எவருக்கு முன்பாகவும் மண்டியிடவும் இல்லை, தப்பிக்கவும் விரும்பவில்லை. தனக்கு இடப்பட்ட அந்த கொள்கையை அல்லது பணியை நிறைவேற்றுவதிலே குறியாகவும் முனைப்போடும் இருந்தார். இன்றைக்கு எந்த கூட்டத்திற்குள் நாம் இருக்கின்றோம்? எந்த கூட்டத்திற்குள் நாம் இருக்கின்றோம்? தனி ஒரு மனிதனாய் ஒருவேளை நாம் பயணிக்கலாம். ஒருவேளை ஒட்டுமொத்த கூட்டமும் நம்மை இழுப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் அல்லது துரோகிப்பதற்கும் அல்லது கவர்ச்சிகரமாய் நம்மை கவர்ந்தெழுப்பதற்கும் பல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்ற ஒரு லட்சியம் இருந்தால் இத்தனை கூட்டத்தையும் கண்டு ஒருபோதும் அசரமாட்டோம். நம்முடைய லட்சியம் தொடர்ந்து உண்மையான, நீதியான, நேர்மையான பாதையிலே இருக்கும். அதை பற்றி கலங்கவும் மாட்டோம், தயங்கவும் மாட்டோம், ஒருபோதும் தடுமாறி விழவும் மாட்டோம். இயேசு சிலுவை பாதையில் மாத்திரமே தடுமாறி விழுந்தாரே ஒழிய ஒருபோதும் வாழ்விலே தடுமாறி விழவில்லை. நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்தே நாம் செல்லுகின்ற பயணமும் இருக்கும். நம்முடைய பயணம் லட்சியத்தை நோக்கி இயேசுவினுடைய அந்த மனநிலையில் நாம் பயணப்பட்டால் நிச்சயம் வெற்றி நம்முடையதாகும். துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் அசிங்கங்களும் ஏளனமும் பரிகாசமும் வாழ்வினுடைய படுக்கையாக அல்லது வழித்தடமாக மாறும். அதிலே சந்தேகமில்லை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். வாழ்வை வழங்கும் வள்ளலே, உமது திரு அவையின் திருப்பணியாளர்கள் உம் திருமகன் இயேசுவை போல உமக்காக மரணத்தை கூட எதிர்த்து நிற்கும் பணியாளர்களாக வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரம் கோடி தருபவரே, மொழி, மதம், இனம் இவற்றை முன்னிறுத்தி மக்களை ஆளும் தலைவர்களை அல்ல, மாறாக அன்பு, நீதி, சமாதானத்தின் வழி ஆட்சி புரியும் தலைவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடவுளே, உம் திருமகன் இயேசுவின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு வழிபாட்டில் இருக்கும் நாங்கள் அவரை போலவே உமக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் இவ்வுலகை ஆள்பவரே, புனித வாரத்தை தொடங்கி இருக்கும் நாங்கள் இவ்வாரத்திலே இன்னும் அதிகமாய் உம் திருமகன் இயேசுவின் பாடுகளை தியானித்து
உமது அருளை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் உம்முடைய அருட்கரத்திலிருந்து கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உந்தன் பாதம் பணிந்து நான் வாழ வேண்டும் இயேசுவே, பலியிலே கலந்திட வேண்டி நின்றேன் தெய்வமே. அன்பில் நிலைக்கும் இதயமே ஆற்றல் மிகுந்ததே, பண்பில் உயர்ந்து வாழுமே புதிய உறவிலே, பிறரின் நலனில் மகிழ்ந்திட தந்தேன் என்னை உந்தன் பாதம், என்னை நீ ஏற்றிடுவாய். தந்தேன் என்னை உந்தன் பாதம், என்னை நீ ஏற்றிடுவாய். உந்தன் பாதம் பணிந்து நான் வாழ வேண்டும் இயேசுவே, பலியிலே கலந்திட வேண்டி நின்றேன் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்கள் ஆயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்
படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீன்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தொழி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாய் இணைந்தார், நம்மில் எழுந்தார். உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாய் இணைந்தார், நம்மில் எழுந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள்
உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. யாகுல மாமரி தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்து கல்வனை போல் கழு மரத்தினில் கண்டதனால், வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.